ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுவும் கர்த்தராலே உண்டாகிறது. ஒரு சிறு விவசாய வேலையா இருந்தாலும் அது கர்த்தரால் உண்டாகிறது. ஜீரகத்தை நொறுக்குவதா இருந்தாலும் சரி, பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதா இருந்தாலும் அவருடைய ஆலோசனை அதுதான். அவர் ஆலோசனையில் பெரியவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரை எல்லாம் அழித்த பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் ஜனங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தமாய் வாழாமல் மதுபானம் அருந்தி, திராட்சரசம் அருந்தி, கர்த்தரை மறந்து, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு பரியாசம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களுமே கர்த்தருடைய வார்த்தையை பெறுவதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார். அவருடைய கோபம் பெரியதா இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் தவறு செய்தால் கர்த்தர் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். இவர்களே அக்கிரமம் செய்து கொண்டு திராட்சரசத்தினால் மயங்கி திரிந்து கொண்டிருந்தால் இவர்கள் சிந்தை நிதானத்தில் இல்லை. சாதாரண மனிதன் பேசினாலே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மதுபானத்தால் நிறைந்தவர்களால் தங்கள் சுய நினைவை இழந்த மனிதனை வைத்து கர்த்தர் எப்படி ஒரு தேசத்தை வழிநடத்த முடியும்? தீர்க்கதரிசிகளே எப்படி இருந்தார்கள் என்றும், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே எப்படி இருந்தால் கர்த்தர் யாரை வைத்து ஜனங்களை வழி நடத்துவார்? இப்படிப்பட்ட நிலை சூழ்ந்திருக்கும் பொழுது இப்படி வரும் என்று கர்த்தர் சொன்னார். அது இந்த காலத்தில் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த காலத்தை குறித்தே சொன்னது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை இருந்தால், ஒரு தேசத்தில் இருந்தால், உலகம் எங்கும் இருந்தால் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பரியாச உதடுகளோடும் அந்நிய பாஷைகளோடும் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். பரியாச உதடுகளோடு, அதாவது பரிசுத்த வார்த்தையை பேச வேண்டிய பரிசுத்தவான்களாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பாவிகளானதினால், பரியாச உதடுகள் என்றால் இதுவரையும் தீய வழியில் வாழ்ந்த ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவர்கள் பாவங்களை மன்னிப்பார். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், கர்த்தரை நேசிக்க தொடங்குவார்கள், பரிசுத்தம் ஆவார்கள், தங்கள் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தவான்கள் ஆவார்கள். அவர்களை பரிசுத்தப்படுத்தி பரியாச உதடுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரை பரியாசம் பண்ணி வாழ்ந்த ஜனங்கள் இப்பொழுது மனம் திரும்பி அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். அந்நியர்களை கர்த்தர் ரட்சிப்பார் என்று பொருள். ரட்சித்து தம்முடைய ஊழியக்காரர்களாகி பயன்படுத்துவார். அந்நிய பாஷைகளினால், அவர்களுக்கே தெரியாத ஒரு பாஷை. நாம் ஒரு தேசத்தில் இருக்கோம், நம்முடைய பாஷை தான் நமக்கு தெரியும். நாம் கற்றுக்கொள்ளாத ஒரு புதிய பாஷையை வைத்து அவர்களை பேச வைப்பாராம். அப்படி என்றால் அந்நிய ஜனங்களை எடுத்து அவர்களை மன்னித்து தம்முடைய ஜனங்களாக ரட்சித்து மீட்டு கொண்டு பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றி பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை வரங்களால் நிரப்பி அவர்களை அந்நிய பாஷை பேச வைத்து அவர்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவாராம். இது கர்த்தருடைய மகா கோபத்தினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதை இப்படி நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தமக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை நோக்கி இச்சையாக வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்களை தள்ளிவிட்டு அந்நியர்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவர்கள் மேல் தம் ஆவியை ஊற்றி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று அவரே சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் செய்து தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஊழியர்களை, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இவர்களை அவர்கள் எப்படி சொன்னார்களோ, கற்பனையின் மேல் கற்பனை, நியாயப்பிரமாணத்தின் மேல் நியாயப்பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று எப்படி சொன்னார்களோ அவர்கள் வழியிலேயே அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். எப்படி அவர்கள் நினைத்தார்களோ, எப்படி அவர்கள் பரியாசம் பண்ணினார்களோ,
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அசட்டை பண்ணினார்களோ அதே போல அவர்கள் சொல்லிய வார்த்தையின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுக்கி போவார்களாம். ஆதலால் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகிற நிந்தனைக்காரங்களே, கர்த்தரை நிந்திக்கிற ஜனங்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் செய்தோம் என்று சொல்லுகிறீர்கள். இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதுபானத்தால் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களுக்கு மரணமே வராது, நாங்கள் பாதாளத்திற்கு போக மாட்டோம், நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். இப்படி சொல்லிக்கொண்டு இவர்கள் வாழும் வாழ்க்கை இப்படி, அவர்களுடைய நினைவுகள் இப்படி. நாம் பரலோகத்துக்கு செல்ல போகிறோம், நாம் சாக மாட்டோம், நமக்கு தான் நித்திய ஜீவன். நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எவ்வளவு பெரிய ஊழியக்காரி, என்னை போல பரிசுத்தவான் இல்லை. மதுபானம் அருந்தினால் என்ன தவறில்லை, இச்சையாய் வாழ்ந்தால் என்ன தவறில்லை, அதையெல்லாம் கர்த்தர் மன்னித்து விடுவார். நாம் பரலோகத்துக்கு போவது நிச்சயம். நாம் கிறிஸ்தவர்கள், என்னிடத்தில் சர்டிபிகேட் இருக்கிறது, சான்றிதழ் இருக்கிறது, திருச்சபையின் அங்கீகார கடிதம் இருக்கிறது, கார்டு இருக்கிறது, அதனால் நான் பரலோகத்திற்கு சென்று இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்க போக முடியுமா? மனிதனின் அங்கீகாரம் கர்த்தரிடத்தில் செல்லாது. அவர் பரலோகத்திலிருந்து அபிஷேகம் செய்து அங்கீகாரம் தந்தால்தான் ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெற்றால்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுவதை மறந்து விட வேண்டாம். ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரினால் மூழ்கி எழுந்திருக்கலாம். அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? அதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தவான் ஆனால்தான், பரிசுத்தம் அடைந்தால்தான், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை பெற்றால்தான் பரலோகத்தை அடைய முடியும். நாம் வாங்கிக் கொள்கிற, நாம் பெற்று வைத்திருக்கிற சான்றிதழ்கள் எல்லாம் நமக்கு பரலோகத்தில் செல்லாது. பரலோக சான்றிதழ் தான் அபிஷேகம். ஞானஸ்தானமும் அபிஷேகமும் இருந்தால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். கர்த்தரிடத்தில் முழு அன்போடு அவரை நேசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நேசிப்பது என்றால் என்ன? முழு அன்பை செலுத்துவது என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்கிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று. கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அதற்கு முதல் அடையாளம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். நம் அன்பை கர்த்தர் கீழ்ப்படிதலினால் எனக்கு வெளிப்படுத்து என்றே சொல்லுகிறார். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பின் வெளிப்பாடுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நாம் கர்த்தரை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை நேசிக்கவில்லை, நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களை நாம் நேசிக்கவில்லை. சரி, இந்த 2 தகுதியும் இல்லாத பொழுது எந்த எண்ணத்தில், எதன் அடிப்படையில் பரலோகத்திற்கு போக போகிறோம் என்று கனவு எப்படி வருகிறது? அந்த நினைவு வருவதற்கு வாய்ப்பே இல்லையே. இதுதான் முதல் அடையாளம். கர்த்தரிடத்திலும் அன்பு கூறுவதில்லை, நம்மை போல பிறரையும் நேசிப்பதில்லை, பிறரை காயப்படுத்துவது, துன்பப்படுத்துவது. எப்படி? எந்த அடிப்படையில் பரலோகத்துக்கு செல்வோம்? இதுவும் முடியாது, அதுவும் முடியாது. கேட்டால் கிருபையில் சென்று விடுவோம். அப்படியா? சரி, கிருபையினால் கர்த்தரிடம் சென்று விடலாம். எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரலோகத்துக்கு சென்று விடலாம் என்று நினைப்பீர்களானால், ஒரே ஒரு அடையாளம், வேதகால பரிசுத்தவான்கள் யாராவது அப்படி வாழ்ந்து கடைசி வரை அவர்கள் வாழ்க்கையின் முழுமையையும் படித்துவிட்டு ஒரு பகுதியை எடுக்கக்கூடாது. கடைசியில் அவர்கள் மனம் திரும்பாமல் பரலோகத்திற்கு போன பரிசுத்தவான் ஒருவராவது உண்டா? தாவீது ராஜா பத்சேபாளினிடத்தில் பாவம் செய்தார். ஆமாம், மனம் திரும்பினார், மன்னிப்பு கேட்டார், உரியாவை ஒரு கொலை செய்தார் இந்த பாவத்தின் நிமித்தம்.
4 பிள்ளைகளை கர்த்தர் நியாய தீர்ப்பாய் எடுத்துக்கொண்டார். 1க்கு 4. அதை யாராவது யோசித்து பார்த்தோமா? 4 பிள்ளைகள். அப்சலோம், அர்னோன் என்று இன்னும் 2 பிள்ளைகள். 4 பிள்ளைகளை அவர் தன்னுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தார். தாவீது ராஜாவின் முடிவு காலத்தை சற்று கவனித்து படித்து பார்ப்போம். ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இச்சையோடு வாழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதையே பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் மரண காலத்தில் அபிஷாக் என்ற ஒரு பெண்ணை கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த பெண்ணிடம் பேசுகிறாரா என்று பார்க்கிறார்கள் கூட இருக்கிற ஜனங்கள். அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் மனம் திரும்பிய பரிசுத்தவான். அவரிடத்தில் இச்சை இல்லை. ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கலாம். அது பாவம் என்று விட்டு மனம் திரும்பி பரிசுத்தவானாய் மாறினவர் தான் தாவீது ராஜா. அதனால்தான் இன்றும் தாவீதின் குமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம். இச்சை அவரிடத்தில் இல்லை. மனம் திரும்ப முடியும். பாவத்தை விட்டு விலக முடியும். பாவம் நிரந்தரமாய் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்று கிடையாது. நாம் மனம் திரும்பினால் இச்சை நம்மை விட்டு விலகி போகும். எல்லா பாவங்களையும் விட்டொழிக்க முடியும். அதை புரிந்து கொள்வோம். யோசேப்பையா பாவம் செய்யாமலே வாழ்ந்தார். அவர் ஆரம்பத்திலேயே அதாவது புறக்கூறுதல் என்னும் தவறு அவரிடத்தில் இருந்தது. பாவம் இருந்தது. அது நிமித்தம் அவர் அதிக துன்பப்பட்டார். அடிமையாக வாழ்ந்தார். அதற்கேற்ற நியாய தீர்ப்பை எல்லாம் பெற்று முடித்து விட்டார். அதன் பின்பு அவர் உயர்த்தப்பட்டார். நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு, பரிசுத்தமாக்கிய பின்பே யோசேப்பையாவை கர்த்தர் பெரிய மனிதனாக ஆக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் அல்லவா? அப்படி இருக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? தாவீது ஐயா பாவம் செய்தார் என்று அவரையே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அவர் பெற்ற நியாயத்தீர்ப்பை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் ஜீவகாலம் முழுவதும் பட்டயத்தோடு போராடி கொண்டிருந்தார். யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். அது மட்டும் அல்ல, அவர் உரியாவின் ஒரு உயிரை கொன்றதற்கு 4 உயிரை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். தன் 4 பிள்ளைகளை இழந்தார். முதல் குழந்தை ஒரு குழந்தை, அடுத்தது அம்னோன், அடுத்தது அப்சலோம், இன்னும் ஒரு மகன். இப்படியாக 4 பேரையும் இழந்தார். அவர் பெற்ற நியாய தீர்ப்புகள் ஒரு பெண்ணின் மேல் இச்சை கொண்டது நிமித்தம் 4 பிள்ளைகளை பறி கொடுத்து வாழ்நாள் முழுவதும் யுத்தம் என்று சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து அவர் பட்ட நியாய தீர்ப்புகள் எவ்வளவு பெரியது. அது நிமித்தம் அவர் மனம் திரும்பினார், பரிசுத்தமாக்கப்பட்டார், கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இச்சையை விட்டு ஒழிக்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் மகா பெரியதா இருக்கும். அறியாமல் புறஜாதியார் பாவம் செய்வதை பார்த்து அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்களுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இல்லை. அவர்கள் செய்யும் பாவத்தை பார்த்து கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்தால் கர்த்தரோடு நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது. அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை என்ன என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் அறியாமல் செய்கிற புறஜாதியார் செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அறிந்தே செய்கிற பாவத்திற்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு இல்லை. நிச்சயம் நியாயத்தீர்ப்பு வரும். தம்முடைய ஜனங்களை அவர் நியாயத்திருக்கிற நீதிபதியாய் இருக்கிறார். சர்வலோகாதிபதியாய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள தேவன்கள். பாவம் செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற ஊழியர்கள் சொல்லுகிறார்களாம், எங்களுக்கு மரணம் வராது, நாங்கள் பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்து விட்டோம், பெரு வெள்ளமே வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ணாது என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த கற்பனை கதையை இதுவும் உண்மையாக போவதில்லை. பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி பொய் பேசுவதையே பாதுகாப்பாய் நினைப்பது, எதையாவது தவறு செய்துவிட்டு பொய் சொல்லி அதை மறைத்து விடுவது. இப்படி வாழ்கிற ஜனங்கள் பொய்யை அடைக்கலமாக்கி பொய் பேசுவதையே தனக்கு பாதுகாப்பாக நினைத்து கொண்டு மாயையின் மறைவில், மாயையான வாழ்க்கையில் மறைந்து கொண்டு, உலக வாழ்க்கையில் மறைந்து கொண்டு வாழ்கிறவர்கள், நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம், எங்களுக்கு மரணம் வராது என்று சொல்லுகிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படி சொல்லுகிறீர்களா? இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அஸ்திபாரம் ஆகிய ஒரு கல், அதை நான் சீயோனில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அதாவது கல் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சீயோனில் அவர் கல்லை வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு அவர் நம்மிடத்தில் வாசமாயிருக்கிறார். அதைதான் சீயோனில் வைக்கப்பட்ட கல். சீயோன் என்றால் கர்த்தருடைய ஜனம் என்று பொருள். கல் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பொருள். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டதும் அது சோதிக்கப்பட்ட கல் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து மனிதனை போல வரும் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்து சோதிக்கப்பட்டார். சோதனைக்காரனால், பொல்லாத ஆவிகளால் சோதிக்கப்பட்டு அவர் வெற்றி சிறந்தவர், விலையேற பெற்றவர், மிக உயர்ந்தவர். ஆண்டவர் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கும், மிக உறுதியான அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாய் அவர் இருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களின் முதல் ஆதாரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய இரத்தம் பூசப்பட்ட ஜனங்கள் தான் பரிசுத்தவான்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். இப்படி இருக்க அவர் மேல்தான் எல்லா ஜனங்களும், அவர்தான் அஸ்திபாரம், அவரை கொண்டுதான் நாம் எல்லாம், அவரோடு அண்டிக் கொண்டு அவர் நிழலில் வாழ்கிறவர்கள் தான் நாம். இதைதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கல் சீயோனில் வைக்கப்படுகிறது என்றால், இந்த மதுபானம் அருந்தி சுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லவா, மதுபானத்தினாலும் திராட்சரசத்தினாலும் மயங்கி திரிந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்ன தோன்றும்? இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்றால், இரட்சகர் வரப்போகிறார் என்றால், ஆண்டவருடைய 2ஆம் வருகையை வரப்போகிறார் என்று கேட்டால் துன்மார்க்கருக்கு நடுங்கும், பதறும். பாவம் செய்கிறவன் நடுங்குவான், ஐயோ வந்து விட்டாரா, என்ன நடக்குமோ என்று. கர்த்தருடைய ஜனங்களோ சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள், என் நேசர் வந்து விட்டார், என்னை மீட்க வந்து விட்டார் என்று அல்லவா. அப்படிதான் விசுவாசிக்கிறவன் பதறான். இது ஆண்டவராகிய முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வருகை வரும்போது வரப்போகிறார் என்று தெரிந்தால் துன்மார்க்கர், அதாவது கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர் மத்தியில் ஆண்டவர் சொல்லப்பட்ட வசனம் இது. அவர்கள் எல்லாம் பதறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த போது என்ன செய்தார்கள்? தேவாலயத்தில் நுழைந்த போது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய்தான் செயல்பட்டார்கள். அதாவது இவர்கள் கிரீடம் வைத்து பொன்மலர் தூவி அவர்களை வரவேற்க வேண்டியவர்கள் தேவாலயத்திற்குள். ஆனால் இவர்கள் செய்த செயல், அவர் சவுக்கெடுத்து வந்து அடிக்கும் அளவுக்கு இவர்கள் மோசமாய் நடந்து கொண்டார்கள். தேவாலயத்தில் இருந்த ஊழியர்கள். இன்றைய நிலை எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயத்தை நூலாக, நீதியை தூக்கு நூலாக. அதாவது இந்த நூல், தூக்கு நூல் என்பது கட்டிடம் கட்ட பயன்படுத்துகிற அந்த இன்ஜினியர்கள் பயன்படுத்துவார்கள். அதை வைத்து அளவு நேராக, அது துல்லியமாக 90 டிகிரி அது வரும் வரைக்கும் அந்த நூலை வைத்து அளந்து போடுவார்கள். தூக்கு நூல் என்றால் அதை வைத்து செய்வார்கள். இப்படி அது அளக்கும் ஒரு அளவுகோல், அது அப்படியாக இருக்கிறது. நியாயத்தையும் நீதியையும் நூலாகவும் தூக்கு நூலாகவும் கர்த்தர் வைத்து ஜனங்களை ஆளுகை செய்வார். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அழித்துவிடும். பொய் சொல்வது, மாயையான வாழ்க்கை வாழ்வது, இவைகளை எல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அழித்து போடும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை வீணாக போய்விடும், பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் வீணாக போய்விடும். நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நில்லாமல் போய்விடும். வாதை புரண்டு வரும்போது இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். அப்படி என்றால் நீங்கள் மரணம் வராது, எனக்கு எதுவும் வராது என்று, நாங்கள் நரகத்திற்கு போக மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. வாதை வந்து இவைகளை எல்லாம் அழித்து உங்களை கொன்று போடும், பாதாளத்தில் தள்ளி கொண்டு போகும். கர்த்தர் வாதையை அனுப்புவார் என்று பொருள். அதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். வாதையை கர்த்தர் நியாய தீர்ப்பாக இப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கே வைத்திருக்கிறார் என்பது தெரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட வாதை வரும்போது இரவும் பகலும் அது வந்து கொண்டே இருக்கும். வாதையின் செய்தி, வாதை வரும், அது ஜனங்களை வாரிக்கொண்டு போகும். அந்த செய்தியை கேட்பதும் நம் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம்
கொரோனா வந்த காலத்தில் உலகெங்கும் இருக்கிற மனிதர்கள் அனுபவித்த துன்பம் இது. யோசித்து பார்ப்போம். எத்தனை ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். மனிதர்கள் செய்கிற பாவத்தின் விளைவு. கர்த்தருடைய நியாயத்திற்கு வருகிறது. கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது. இப்படிப்பட்ட துன்பம் வரும்போது அதிலிடமிருந்து தப்பித்துக் கொள்ள நமக்கு வழியே இருக்காது. கொரோனா வந்த பொழுது அநேகம் ஜனங்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் கூட, எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் மருந்து கிடையாது. மருந்தில்லாத நோயாய் வந்துவிட்டது. எவ்வளவு பேர் மரித்து போனார்கள். எவ்வளவு பெரிய துன்பம். மனிதர்கள் பாவம் செய்து இப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளாகிறோம். பாவத்தை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பூமி எங்கும் செழிப்பு நிறைந்திருக்கும். ஜனங்கள் பாதுகாப்பாய் வாழலாம். பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு அவருடைய வல்லமையான கிரியையை செய்யவும், அபூர்வமான வேலையை செய்யவும், பெராத்சிம் மலையிலேயும் கிபியோனின் பள்ளத்தாக்கிலும் எழும்பினது போல கர்த்தர் எழும்பி வருவார். அவருடைய வல்லமையை நிறைவேற்றும்படி பூமியை நியாயத்திற்கு வருவார். நம்முடைய கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு, அப்படி என்றால், அதாவது பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அந்த பாவத்திற்கு அடிமையாக கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவம் அதிகமாகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய செயலையும் அவருடைய ஜனங்களையும் பரியாசம் செய்தால் இன்னும் இவர்கள் துன்பப்படுவார்கள். இன்னும் அதிகமாய் பாவத்தினால் கட்டப்படுவார்கள். பொல்லாத ஆவிகள் அவர்களை இன்னும் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும். ஏற்கனவே இருக்கிறது, இன்னும் அதிகமாய் சூழ்ந்து கொள்ளும். துன்பம் அதிகம் வரும் என்று தேசமெங்கும் வரப்போகிற சங்காரத்தின் செய்தியை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கேட்டிருக்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிலத்தை உழுகிறவன், ஒரு விவசாயி நிலத்தை உழுது பண்படுத்துகிறான், மண்ணை தூளாக்குகிறான். அப்படி செய்யும் பொழுது அவன் காலம் முழுவதும் உழுது கொண்டே இருக்கிறானா? இல்லை. அவன் உழுகிற காலத்தில் உழுது, அதன் பின்பு விதை விதைத்து, அதன் பின்பு களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி, அதன் பின்பு அறுவடை செய்து, இப்படி உழுகிறவன் தன் நிலத்தை காலம் முழுவதும் உழுவதில்லை. அதற்குரிய நேரத்தில் அந்தந்த காரியத்தை செய்கிறான். அதுபோல கர்த்தரும் பூமியில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதாவது ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலனின் வனாந்திர பயணத்தில் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் அவர் பிறந்து வந்து நமக்காக பலியானார். அவருடைய செயல்கள் எல்லாம் மாறுபட்டு வருகிறது. ஒரே மாதிரி முதலில் செய்ததையே அவர் திரும்பி செய்ய வேண்டும். அன்று கர்த்தர் செய்தார், இன்று ஏன் இதை செய்தார் என்று கேள்வி கேட்கக்கூடாது. நாம் தினந்தோறும் ஒரே உடையை கூட உடுத்துவதில்லை. ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி செய்கிறோம் அல்லவா? அது போல கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்வார். ஒரு விவசாயி நிலத்தை உழுது அதில் ஜீரகம், கோதுமை, வார்கோதுமை, கம்பு போன்ற தானியங்களை விதைத்து அறுவடை செய்கிறான். வளர்த்து அறுவடை செய்கிறான். அப்படி செய்யும் பொழுது அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து நடத்துகிறார். கர்த்தருடைய தேவனே அந்த விவசாயம் செய்யும் முறையை அந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சாதாரணமாக நாம் விவசாய நிலத்தை பார்க்கும் பொழுது, விவசாயம் செய்கிறவர்களை பார்க்கும் போது, அந்த நிலத்தில் போய் அமர்ந்து கொண்டு பார்த்தால் போதும், அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் விவசாயத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு விளைச்சல் செய்ய வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. ஜீரகத்தை எப்படி விதைக்க வேண்டுமோ அப்படி விதைக்க வேண்டும். அதே போல கோதுமையை எப்படி விதைக்க வேண்டுமோ அப்படி விதைக்க வேண்டும். நெல்லை எப்படி விதைக்க வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. அதை எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அதன்படி செய்தால்தான் அது சரியாக விளைந்து வரும். அதை அறுவடை செய்வது கூட வேதம் இங்கு அதுதான் சொல்லுகிறது. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுவதில்லை. உளுந்து செடியை எடுத்து யாரும் அடித்து கொண்டு கல்லை வைத்து அடிக்க மாட்டார்கள். அதை குச்சியால் அடித்து தட்டி எடுப்பார்கள் உளுந்தை. ஜீரகத்தை மிலாராய் இருக்கும் அதை எடுத்து கல்லில் அடிப்பார்கள். ஜீரகம் தூளாய் உதிர்ந்து வரும்.
கோதுமையையும் அப்படித்தான் செய்வார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக அந்த செடியிலிருந்து அந்த தானியத்தை பிரித்தெடுப்பார்கள். அதுபோல உளுந்து கோலினால் அடிக்கப்படும், ஜீரகம் மிலாற்றினால் அடிக்கப்படும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக இந்த உணவுப் பொருளை செடியிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை, விளைந்த பயிரை இப்படி செய்வார்கள். இதையெல்லாம் கர்த்தரே போதித்து நடத்துகிறாராம் அந்த மனிதனுக்கு. விவசாயம் செய்யும் மனிதனுக்கு கர்த்தரே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். கோதுமை இடிக்கப்படுகிறது அப்பத்திற்காக. அப்பம் சுடுவதற்காக கோதுமையை மாவாக இடிக்கிறோம். காலம் முழுவதும் உழுது கொண்டே இருப்பது இல்லை. உழுவதற்கு ஒரு காலம் உண்டு, அதை விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் உண்டு, அந்த தானியத்தை இடித்து சமைத்து சாப்பிடும் காலம் உண்டு. ஒரு தானியத்திற்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமாய் செயல்படுகிறோம். இதுதான் இங்க இருக்கிற ஆழமான சத்தியம். ஒரு தானியத்தை விதைப்பதற்கு முன்பு உழுகிறோம், நிலத்தை விதைக்கிறோம். அந்த விதை முளைத்து செடியாகும் பொழுது அதற்கு களை எடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு படிநிலையாய் வந்து கடைசியில் அறுவடை செய்து அந்த தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். இதே போல கர்த்தர் தமக்கென்று ஒரு பரிசுத்தவான்களை பெறுவதற்காக, பரிசுத்தமான ஒரு மனித சந்ததியை பெற்றுக்கொள்வதற்காக ஆதியிலிருந்து ஆதாம் ஏவாள் மூலமாக அப்போதிருந்து அவர்களுக்கு சோதனையை அனுமதித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார். நோவாயாவின் காலத்தில் ஒரு பரிசுத்தம், ஆபிரகாம் ஐயாவின் காலத்தில் பரிசுத்தம், தெரிந்து கொண்டார் பரிசுத்தமான ஒரு சந்ததியை. அதற்கு பின்பு இஸ்ரவேலர்களை வளர்த்து ஆளாக்கி, அதன் பின்பு சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கையின் புதிய உடன்படிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து, அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டு, அவர் நாமம் கொடுக்கப்பட்டு, வசனம் கொடுக்கப்பட்டு, இப்படியாக நாம் பரிசுத்தம் அடைந்து கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு பரிசுத்த சந்ததியும் இரத்த சாட்சிகளின் கூட்டமும் பரிசுத்த ஜனங்களும் கர்த்தருடைய சந்ததியில் சேருவார்கள். இப்படி தமக்கென்று கர்த்தர் ஒரு சேனையை உருவாக்குகிறார். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமாய் ஒரே மாதிரியான வேலையை கர்த்தர் செய்யவில்லை. இதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படிதான் நான் உங்களை வழிநடத்தி வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் கர்த்தராலே உண்டாகிறது. ஒரு சிறு விவசாய வேலையா இருந்தாலும் அது கர்த்தரால் உண்டாகிறது. ஜீரகத்தை நொறுக்குவதா இருந்தாலும் சரி, பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதா இருந்தாலும் அவருடைய ஆலோசனை அதுதான். அவர் ஆலோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. செயலில் மகத்துவமான தேவன், மகத்துவமான அவருடைய வல்லமையை புரிந்து கொள்வோம். கர்த்தரை நேசிப்போம். அவருடைய அன்பில் நாம் திளைத்திருப்போம். அவரோடு சேர்ந்து நித்திய நித்தியமாய் வாழும் பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். ஏசாயா 29 அதிகாரம் 1 வசனம் முதல் 10 வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும், அவர் தம்முடைய ஜனங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார், தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களை எப்படி நியாயம் தீர்ப்பார், இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சொப்பனம் என்றால் என்ன, தரிசனம் என்றால் என்ன, இதை பற்றியும் அதன் ஆழத்தையும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அரியேல் என்னும் ஒரு நகரம், அது தாவீது ராஜா வாழ்ந்த நகரமா இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தில் அந்த காலத்தில் இருந்த ஒரு நகரம். அந்த ஊரில் அவர்கள் செய்த அக்கிரமங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். அதே நிமித்தம் அவர்களை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அதாவது அந்த நகரம் எப்படி இருக்கிறது என்றால், வருடா வருடம் பண்டிகை ஆசரிப்பு நடக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியாக கர்த்தர் சொன்ன பண்டிகை ஆசரிப்புகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதர்கள் கொண்டாட வேண்டிய 7 பண்டிகைகளை கொடுத்தார். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் அவர்களிடத்தில் கொடுத்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் கொடுத்த கட்டளை. அந்த 7 பண்டிகைகளும் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பின் அடிப்படையானவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த பஸ்கா பண்டிகையானது கர்த்தரை நமக்காக பலியாவார் என்பதற்கு அடையாளமாக பஸ்கா பண்டிகையும், உயிர்த்தெழுதலை குறிக்கும்படியாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையும், இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிடுகிறது.
அதாவது பெந்தகோஸ்தே பண்டிகை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பூமிக்கு வருவதை குறித்தும் அதை நினைவு கூறும்படியாகவும், அதன் பின்பாக எக்கால பண்டிகை என்பது கர்த்தருடைய ரகசிய வருகையை குறிப்பதாகவும், பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிப்பதாகவும், கூடார பண்டிகையானது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியை குறிப்பதாகவும், இந்த 7 பண்டிகைகளும் இந்த பூமியில் நிறைவேறும் என்று கர்த்தர் அடையாளமாக இந்த பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். இது கர்த்தரின் பண்டிகைகள் என்று வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 23, யாத்திராகமம் புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர், அதாவது யாத்திராகமம் 20 இப்படி கர்த்தர் தமக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் தான் இந்த பண்டிகை கொண்டாட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை எல்லோரும் நாம் கொண்டாட வேண்டும். இது இஸ்ரவேலருக்கென்றோ யூதா கோத்திரத்துக்கென்றோ தனிப்பட்ட முறையில் சொல்லப்படவில்லை. அப்படியே சொல்லி இருந்தாலும் அவர்களிடத்தில் கொடுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்பது போல நாமும் இந்த பண்டிகைகளையும் நாம் ஆசரிக்கலாம், தவறில்லை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பண்டிகை ஆசரிப்புகள் செய்வதில் ஒரு தவறும் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் பாவமாகாது. அதனால் இந்த 7 பண்டிகைகளையும் கொண்டாடலாம், கொண்டாட வேண்டும் என்பதே சிறப்பு. அதுதான் நல்லது. அது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை குறிக்கிறது. இன்னொரு காரியம், இது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கல்ல, நாம் புறஜாதியார் என்று சொல்வோமானால், நாம் புறஜாதியார் தானா, இஸ்ரவேலர் இல்லையா என்பதை முதலில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்ப்போம். நாம் எல்லாம் இஸ்ரவேலர்களாய் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. பல தலைமுறைகள் 2000 வருடங்களுக்கு முன்பே உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா தேசங்களிலும் இஸ்ரவேலர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது வந்தவர்கள் நம்முடைய பூர்வீகம் 4-5 தலைமுறைக்கு முன்பாக என்ன இருந்ததென்று தெரியவில்லை. அப்படி இருக்க நாமும் ஒருவேளை இஸ்ரவேலர்களாக இருக்கலாம். நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் கர்த்தர் அறிவார். அதனால் இஸ்ரவேலர் என்று விசுவாசித்து பண்டிகைகளை கொண்டாடலாமே. வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, வேதாகமத்தில் உள்ள 10 கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, வேதாகமத்தில் இருக்கிற மலை பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரின் பண்டிகைகளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசரித்த பஸ்கா பண்டிகையை நாம் நினைவு கூறுகிறோம். அவரே பஸ்கா பலியாக வந்தார் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்க அவர் தந்த பண்டிகைகளை கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? கண்டிப்பாக அதை செய்யலாம், தவறில்லை. தயவு செய்து அதை அந்த நாளில் வீணான சடங்காச்சாரியங்கள் தேவையில்லை. கர்த்தரை நினைத்து அந்த பண்டிகை நாட்களில் நாம் உபவாசித்தோ அல்லது சபை கூடியாவது நாம் ஒரு ஆராதனை செய்வது மிக சிறந்தது. அந்த நாட்களில், பண்டிகை நாட்களில் மற்ற பழக்க வழக்கங்களை செய்யவில்லை என்றாலும் மனதால், இருதயத்தால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி அவரை நினைவு கூர்ந்து அந்த பண்டிகைகளை கொண்டாடுவது நல்லது. இந்த அரியேல் என்னும் தாவீது ராஜா வாசம் பண்ணின இடம், தாவீது ராஜா தங்கியிருந்த அரியேல் என்னும் நகரம், அது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டது. அவர்கள் பண்டிகைகளை எல்லாம் ஆசரித்து வந்தார்கள். ஆனால் அதை மனப்பூர்வமாய் செய்யவில்லை. கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் கர்த்தர் மேல் வைத்த அன்பு இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அதாவது அவர்கள் செயல்களால் தங்கள் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார்களே தவிர அவர்கள் இருதயமோ அங்கு இல்லை. அதாவது இது எப்படி இருக்கிறது என்றால், வார வாரம் திருச்சபைக்கு சென்று அங்கு கடைசியாக அமர்ந்து கொண்டு ஏதோ ஆராதனை நடக்கிறது என்று எதையும் கவனிக்காமல் ஏதோ கனவு காண்பது அல்லது தூங்குவது இப்படி செய்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் போன்ற செயல் இவர்கள் செய்தது. கடமைக்கு செய்வது, கடமைக்கு தேவாலயத்துக்கு செல்வது, கடமைக்கு வேதத்தை எடுத்து பார்ப்பது, மனப்பூர்வமாய் அல்ல, மன வாஞ்சையாய் அல்ல. அப்படி அவர்கள் செய்யாமல் கடமைக்கு செய்த சடங்காச்சாரியங்கள், ஆசரிப்புகள் தான் இருந்தது. பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், அதை மனப்பூர்வமாய் உணர்ந்து கர்த்தர் எதற்கு கொடுத்தார், எதை நினைத்து நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு, மனம் திரும்புதலோடு நாம் செய்ய வேண்டிய காரியம் அது. இப்படி அந்த ஜனங்கள் அப்படி செய்ததினால் கர்த்தர் அரியேலுக்கு துக்கத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், இச்சைக்கு இடம் கொடுத்து.
பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் செவி கொடுத்து பாவம் செய்தால், அதாவது பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு வழி எப்படி வருகிறது என்றால், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நாம் வைத்திருக்கிற அன்பை தான் பொல்லாதவன் பயன்படுத்துகிறான். நாம் ஒருவரை அன்பு கூறுகிறோம். நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைந்துவிடும். பின்பு அவர்கள் மேல் நாம் வைத்த அன்பை பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் நம்மை பாவம் செய்ய தூண்டும். நாம் முதலில் அதை வெறுத்தாலும் நம் நண்பருக்காக, நம் உறவினருக்காக என்று அவர்கள் மனதை வேதனைப்படுத்தக் கூடாது என்பதற்காக, அவர்களை காயப்படுத்தக் கூடாது என்பதற்காக நாம் அவர்கள் சொல்லை கேட்போம். என் பேச்சு கேட்க மாட்டாயா என்பார்கள். அதுவும் கணவன் மனைவியா இருந்தால் சொல்லவே வேண்டாம். ஒரு மனைவி நல்லவரா இருக்கிறார், கணவன் தீய மனிதனாய் இருந்தால், பொல்லாத மனிதனாய் இருந்தால், அந்த மனிதன் மூலமாக இந்த ஆவி பேசும். நான் சொல்வதை கேட்க மாட்டாயா, என் பேச்சை நீ கேட்க மாட்டாயா என்று. ஐயோ, நம் கணவர் சொல்லுகிறாரே என்று அந்த பெண் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மனைவியானவள் கீழ்ப்படிந்து விடுவார். அப்பொழுது என்ன நடக்கும்? அதன் மூலம் அந்த கணவனை வைத்து பாவம் செய்ய தூண்டுகிறது. இப்படி ஏதாவது பொய் பேச சொல்வது, திருட சொல்வது, ஏதாவது ஒரு பாவத்தை புறம்புற வைப்பது, குற்றப்படுத்த வைப்பது, இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வைப்பது. இப்படியெல்லாம் செய்ய வைத்து அதன் மூலமாக ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறார். அரியலுக்கு இப்படிதான் நடந்திருக்கிறது. பொல்லாத மனிதர்களை பார்த்து பார்த்து இஸ்ரவேலர்களும் பாவம் செய்கிறார்கள். அவர்களோடு நட்புறவு கொள்வது, அவர்களோடு பெண் கொண்டு பெண் கொடுத்து உறவாடுவது, அதனால் அவர்கள் செய்கிற விக்கிரக ஆராதனைகளையும் விபச்சாரங்களையும் செய்து அவர்களும் பாவிகளாகிறார்கள். இப்படி அவர்கள் பாவிகள் ஆனது நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டிக்க நேரிடுகிறது. அவர்கள் செய்த பாவத்தை கர்த்தர் அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் அறிந்தே செய்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வர வேண்டும். எந்த பொல்லாத ஆவிகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்களோ அந்த ஆவிகளிடத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். நீ யார் பேச்சை கேட்டாயோ அவர்களிடத்தில் போய் அனுபவி என்று அனுப்பி விடுகிறார் கர்த்தர். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய பாதுகாப்பை நீக்கி விடுகிறார். அவ்வளவுதான். நீ யார் பேச்சை கேட்டாயோ அவர்களை உன்னை ஆண்டு கொள்ளட்டும் என்று கர்த்தர் பொல்லாத ஆவிகள் மூலமாய் நமக்கு தீங்கு நேரக்கூடாது என்று கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இச்சைக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய பாதுகாப்பை மீறி, கர்த்தருடைய வார்த்தையை மீறி, பொல்லாதவனுடைய தூண்டுதலின் பேரில் பாவம் செய்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை விலக்கி விடுகிறார். அப்பொழுது என்ன நடக்கும்? நாம் பொல்லாதவனிடத்தில் மாட்டிக்கொள்வோம். அதனால் மிகுந்த துன்பமும் துயரமும் வரும். பாடு அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அந்த வழி புரியும். நாம் செய்யும் தவறும் புரியும். இப்படிதான் அரியேல் எனும் பட்டணத்திற்கு நடக்கிறது. அந்த நகரமானது இப்படிப்பட்ட துன்பத்தால் அனுபவிக்கிறது, மிகவும் துன்பப்படுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு காரணம் எல்லாம் சம்பூர்ணமாய் இருக்கும் பொழுது, நிறைவாய் இருக்கும் போது, சந்தோஷமாய் இருக்கும் போது பெருமை வரும். அந்த பெருமையின் நிமித்தம் பாவம் செய்வது. பின்பு பெருமையினால் பாவம் செய்தாயா, கர்த்தர் ஒரு அடி போடுகிறார். மிகுந்த துன்பம் வருகிறது. அரியேலுக்கு என்ன நடக்கிறது என்றால், அந்நியர்கள் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு பாளையம் இறங்குகிறார்கள், முற்றுகை போட்டு விடுகிறார்கள். இப்பொழுது அந்த பட்டணத்தை விட்டு ஜனங்கள் வெளியே போக முடியாமல், வர முடியாமல் அங்கேயே இருக்கிறார்கள். உணவுப் பொருள்கள் இருக்கும் வரைக்கும் அந்த பட்டணத்திற்குள்ளே சாப்பிட முடியும். அதன் பின்பு வெளியே சென்று விவசாயம் செய்ய வேண்டும் அல்லவா? அதை செய்ய விடாமல் முற்றுகை, சுற்றிலும், அதாவது அந்த காலத்தில் நகரத்தை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பார்கள். அந்த மதில் சுவரை தாண்டி அவர்கள் உள்ளே வர முடியாது. அவர்கள் சுற்றிலும் வளைத்து கொண்டால் இவர்கள் வெளியே போக முடியாது. உள்ளே இருப்பவர்கள் வெளியே போக முடியாது. உணவுப் பொருள் இருக்கும் வரைக்கும் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் சாப்பிடலாம். அதன் பின்பு மிகுந்த பஞ்சம் உண்டாகும். அநேகம் பேர் பஞ்சத்தால் சாவார்கள். வெளியே போனால் எதிரிகள் கொன்று போடுவார்கள். இப்படிப்பட்ட நிலை அரியலுக்கு வந்தது. ஏன்? இவர்கள் செய்த அக்கிரமம், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி வாழ்ந்த பாவத்தின் நிமித்தம் இப்படி நடந்தது. இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது, அப்பொழுது அந்த அரியலின் ஜனங்கள் தரை மட்டும் தங்களை தாழ்த்துகிறார்கள். தரையிலிருந்து பேசுகிறார்கள். ஒரு மனித வாழ்க்கையே அப்படித்தான். எல்லாம் சம்பூர்ணமாய் இருந்தால் நமக்கு பெருமை வந்துவிடும். ஆரோக்கியமாய் இருக்கிறோம், பணம், வசதி, பொருள் எல்லாம் இருக்கிறது, திருப்தியா இருக்கிறோம் என்றால்
பெருமை வந்துவிடும். நான் தான் பெரிய ஆள் என்ற எண்ணம் வந்துவிடும். அதன் விளைவு அடுத்தது அடிதான். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதவாசனம் சொல்லுகிறதே. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை வந்துவிட்டால் அடுத்தது அழிவு வரும் என்பது பொருள். அழிவு வருகிறது. இப்படியாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. பொல்லாத ஆவிகள் அவர்களை, பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் மிகவும் துன்பப்பட்டு தரை மட்டும் தாழ்ந்து தரையிலிருந்து தங்கள் சத்தத்தை கொடுக்கிறார்கள். விழுந்து கிடக்கிறார்கள் தரையிலே. எவ்வளவு நேரம் பசி தாங்க முடியும்? உட்கார முடியாமல், நடக்க முடியாமல் எல்லாரும் படுத்து சுருண்டு கிடக்கிற ஒரு நிலை வருகிறது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அதாவது அந்த எதிரிகள் எவ்வளவு பேர் வருவார்கள் என்றால், தூளத்தனாயாய், அதாவது ஒரு மாவை தூவி விட்டால் எப்படி இருக்கும் அது போல அதிகமான ஜனங்கள், அப்படியே கூவியது போல அதிக திரளான ஜனங்கள் வந்து அந்த அரியல் மேல் குவிவார்களாம். எதிரிகள் வருவார்களாம். காற்றில் பறக்கும் பதரை போல வந்து அப்படியே வந்து குவிந்து விடுவார்களாம். அவர்கள் எதிரிகள் வந்து அப்படி மூடிக்கொள்வதினால் இவர்கள் மிகவும் துன்பப்பட்டு தரை மட்டும் தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து முணுமுணுப்பார்களாம். அதாவது இந்த குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியம் பார்க்கிறவர்கள் முணுமுணு என்று மந்திரம் ஓதுவார்கள். அது போல இவர்கள் முணுமுணுத்துக் கொண்டு இருந்தார்களாம். சத்தமிட்டு பேசக்கூட முடியாத நிலை. அவர்கள் மிகவும் துயரப்பட்டு விழுந்து கிடந்தார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் திடீரென்று நடக்கிறது. யாரும் எதிர்பாராத நிலையில் திடீரென்று நடக்கிறது. யாரும் எதிர்பாராத நிலையில் திடீரென்று அப்படி ஒரு காரியம் நடக்கிறது. இப்படி இவர்களுக்கு, அரியலுக்கு துன்பம் வருகிறது. இந்த துன்பமானது எப்படி எந்தெந்த விதங்களில் வரும் என்றால், பெரிய இடி முழக்கங்களினாலும், பட்சிக்கிற அக்னியினாலும், பூகம்பங்களினாலும், பெரிய இரைச்சலினாலும், பெரும் காற்றினாலும், புயலினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுகிறது. இப்படியாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரணிகள், இயற்கை காரணிகளை பயன்படுத்தி இந்தந்த வழிகளில் ஜனங்கள் துன்பப்படுவார்கள். இடி சத்தத்தினாலும், அதிக சத்தத்தினால் இடி விழுந்து அநேகம் பேர் இறப்பது கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? இடி விழுந்து மரணம் வரும். பெருங்காற்று, புயல், இப்படி பலவித இயற்கை காரணிகளை பயன்படுத்தி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அரியல் செய்த பாவம் அப்படி. கர்த்தருக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டினால் யாராயிருந்தாலும் அப்படிதான். இது கர்த்தருடைய சுபாவமா இருக்கிறது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வசனம் படித்திருக்கிறோம். அது நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, அவர் நம்மை நியாயம் தீர்க்கவும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற பயம் நமக்குள் வர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு நன்மையை விளைவிக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது விசுவாசம் வரும், கீழ்ப்படிதல் வரும், ஒழுக்கம் வரும், நீதி நியாயத்தை கடைபிடித்து நடக்க முடியும். அதனால் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படாமல் துணிந்து நின்றால் பாவம் செய்து அழிந்து போக நேரிடும். ஜாக்கிரதையா இருப்போம். அரியலின் மேல் யுத்தம் செய்கிற சகல ஜாதியாரும் சகல ஜனங்களும் அதன் மேலும், அரியலின் மேலும் அதன் அரண்கள் மேலும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அரியலின் மேலும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அரியலுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்கள், அவர்கள் செய்கிற, அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், ராக்காலத்தில் கனவு கண்டு விழித்தெழுகிற மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதன் பசியோடு இருப்பது போல் கனவு காண்கிறான். அந்த பசியோடு இருந்து அவன் நன்றாக சாப்பிடுவது போல் கனவு காண்கிறான். விழித்தெழுந்து பார்த்தால் அவனுக்குள் பசி இருக்கலாம். ஆனால் அவன் சாப்பிட்ட உணவு அவனுக்கு பசியை போக்கி இருக்காது. ஏனென்றால் அவன் புசித்தது கனவில் தான் சாப்பிட்டு இருக்கிறான். நிஜத்தில் பசி எப்படி போகும் அல்லவா? அது போலவும் தாகமாய் இருக்கிறவன், தாகத்தோடு இருக்கிறவன் சொப்பனத்தில் தண்ணீர் குடிப்பது போல கனவு காண்கிறான். அப்பொழுது விழித்து பார்த்தால் அவன் தாகம் தீர்ந்திருக்குமா? நிச்சயமா இல்லை. அவன் தாகம் தீர்ந்திருக்காது. தண்ணீர் குடித்தது போல அவன் கனவுதான் கண்டான், நிஜமாக குடிக்கவில்லை. அது போல இஸ்ரவேலருக்கு, அரியலுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்களின் நிலை அப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், அரியேல் தாவீது ராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய ஜனமாகிய அரியலின் நகரம். அங்கு ஜனங்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்கள் பாதுகாப்பை விலக்கினார். அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வரும்படியாக எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து இப்பொழுது அரியலை துன்பப்படுத்துகிறார்கள். அது கர்த்தர் கொடுத்த தண்டனை முடிந்தது. அந்த தண்டனை முடிந்ததும் இந்த துன்பம் கொடுத்தார்கள் அல்லவா எதிரிகள், அவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தி இருப்பார்கள். கர்த்தர் கோபம் கொண்டால் அதான் சாக்கென்று இவர்கள் போய் நுழைந்து கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டாமா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இஸ்ரவேலை ஜெயித்து விட்டோம், அரியலே நாம் வெற்றி பெற்று விட்டோம், கர்த்தருடைய ஜனத்தை வெற்றி பெற்று விட்டோம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அது நிஜத்தில் நடக்காது. ஏன் என்றால், கர்த்தருடைய ஜனத்தை வெற்றி பெற யாராலையும் முடியாது. கர்த்தருடைய ஜனங்கள் துன்பத்தை அனுபவிக்கலாம், வலியை அனுபவிக்கலாம், வேதனையை அனுபவிக்கலாம், தோல்வியை ஒருபோதும் அனுபவிப்பதே இல்லை. இது சத்தியமான உண்மை, உலக வரலாறு. கர்த்தருடைய ஜனம் தோற்றதாய் சரித்திரமே இல்லை, வேதத்தில் எங்கும் இல்லை. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழும் போது, நம் இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கும் போது நாம் தோல்வி அடைவதும் இல்லை, நாம் என்றும் வீழ்ந்து போவதும் இல்லை. வீழ்ச்சியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது, அழிந்து போவதும் இல்லை. இதை முதலில் தெரிந்து கொள்வோம். துன்பம் வரும், பாடுகள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எல்லோருக்கும் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கும் உண்டு. ஆனால் தோல்வி என்பது நிச்சயம் கிடையாது. ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒருபோதும் நீதியின் பாதையில் நடக்கிறவர்களுக்கு எந்த காரியத்திலும் தோல்வி வராது. அவர்கள் செய்யும் செயல் சரியா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஜனமாய் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்கும் பொழுது தோல்வி எப்படி வரும்? வரவே வராது. கர்த்தரே சகலத்தையும் வெற்றி பெற செய்வார். அதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படி இருக்க, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை துன்பப்படுத்தினவர்கள் இவர்களை வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டார்கள். அதாவது பசியாய் இருக்கிறவன் சாப்பிடுவது போல கனவு கண்டது போல. கனவில் சாப்பிட்டால் பசி தீருமா? கனவில் தண்ணீர் குடித்தால் தாகம் தீருமா? நடக்காதல்லவா? அது போல கர்த்தருடைய ஜனங்களை வெற்றி பெறவும், அவர்களை வீழ்த்து அழுத்தி போடவும், இஸ்ரவேலை வீழ்த்த முடியும் என்று சொல்லுகிற யாரும், அவர்கள் கனவு இப்படிப்பட்ட கனவு, நிறைவேறாத கனவு, அர்த்தமற்ற கனவு. இந்த ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஜனத்தை வெல்ல எந்த மனிதனும் பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும் வரைக்கும் நம்மை வெற்றி பெற உலகத்தில் ஒரு மனிதனும் இல்லை. பரிசுத்தத்தோடு முன்னடி எடுத்து வைத்தால் எல்லாவற்றிலும் வெற்றிதான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது நம் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தையை அழித்து விடலாம். நிச்சயம் வெற்றிதான், சகலத்தையும் வெற்றிதான். ஆனால் இன்ப துன்பம் உண்டு. இன்பமாகவே வாழலாம் என்று சொல்லவில்லை. அநேக துன்பங்கள் வரும். மற்றவர்களை விட அதிகமாக கூட துன்பங்கள் வரும். புறஜாதியார் படும் துன்பத்தை விட கர்த்தருடைய ஜனங்கள் துன்பப்படுவார்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொல்லாதவன் விட மாட்டான், துன்பப்படுத்துவான். ஆனாலும் நம்மளை வெற்றி பெற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை வெற்றி பெற செய்வார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இது இரண்டையும் வைத்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீயோன் மலைக்கு எதிரே யுத்தம் பண்ணுகிற யாவரும் தோற்று போவார்கள், வெற்றி பெறுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சொப்பனத்தை குறித்து பேசும்போது 7-8 வசனங்களில் சொப்பனத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஆழமான சத்தியம் ஒன்று உண்டு. ராக்கால தரிசனங்களில் சொப்பனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராக்கால தரிசனமாகிய சொப்பனம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இதன் பொருள் என்ன? ராக்காலத்தில் சொப்பனம் வரும். அந்த ராக்கால சொப்பனத்தில் வருகிற கனவு என்பது அதுதான் சொப்பனம் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் தரும் தரிசனம். கர்த்தர் தரும் தரிசனம் உண்மையாயிருக்கும், அது நிறைவேறும். 3 விதமான தரிசனங்கள் உண்டு, நாம் அறிந்தது. ஒன்று, நம் மாம்சத்தின்படி நினைவுகளின் அலைகளால்
ஏற்படுகிற சில பாதிப்புகளினால் நம் கனவு வரும். அது மாம்சத்தில் தோன்றுகிறது, அது நிறைவேறாது. அதே போல பொல்லாதவன் தரிசனங்களை கொடுப்பான், அதுவும் நிறைவேறாது. கெட்ட காரியங்களை நாம் பாவம் செய்யும் போதோ, பாவத்தின் நினைவுகளால் பாதிக்கப்படும் பொழுதோ கெட்ட கனவுகள் வரும். அதாவது கெட்ட கனவு என்றால் நிறைவேறாத கனவுகள் வரும். அப்படிப்பட்ட கனவுகள் நிறைவேறாது. அதனால் அதுவும் விட்டுவிட வேண்டும். கனவில் பரிசுத்தமானது கர்த்தர் தரும் தரிசனம். அது கர்த்தர் மனிதனிடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சொல்லுவார். அப்படி கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியம் நாம் பகலில் நாம் ஜெபித்து அவரிடம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆவிக்குரிய பலனற்ற நிலையில் நாம் இருக்கும் பொழுது நம்மை தூங்க வைத்து கர்த்தர் தரிசனமாக நமக்கு கொடுப்பார், கனவாக கொடுப்பார். அப்படி நாம் தூங்கும் போது அமைதியா இருப்போம். மாம்சம் அமைதி அடைகிறது, ஆவியில் அந்த காரியத்தை சொல்லி விடுவார் கர்த்தர். இப்படி நமக்கு சொல்லப்படும் அந்த செய்திகளானது கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையா இருக்கிறதினால் அது நிச்சயம் நிறைவேறும். திராட்சரசம் குடித்ததினால் தத்தளிப்பாகவும், மதுபானம் குடித்ததினால் தள்ளாடியும் திரிவது போல, ஆனால் எதுவும் குடிக்காமலேயே இவர்கள் தள்ளாடி திரிகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலையை ஆண்டவர் கொடுப்பாராம். கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களுக்கு பிரமியுங்கள், திகையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, கர்த்தர் கன நித்திரையின் ஆவி என்று ஒன்றை சொல்லுகிறார். அந்த ஆவி வரும்போது அவர்கள் மயக்கம் கொண்டு உங்கள் கண்களை அடைத்து உங்கள் ஞான திருஷ்டிக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போடுவார் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் ஒரு தேசத்தை வழி நடத்துகிறவர்கள். தீர்க்கதரிசிகள் சொல்வதை கேட்டு தலைவர்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஜனங்கள் நல்லபடியாக வாழ முடியும். ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது தலைவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் வைத்து கர்த்தர் வழி நடத்துவார். ஆனால் இவர்கள் செய்த அரியேலின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின இந்த எதிரிகளின் கூட்டத்திற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் ஞான திருஷ்டிக்காரர்களும் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் முக்காடு போட்டார். அவர்களே இந்த போதையில் இருப்பது போல தள்ளாடி, மதுபானம் குடித்தவர்களை போல கண்கள் மறைக்கப்பட்டு தள்ளாடி திரிகிறார்கள். அவர்களே நிதானத்தில் இல்லை என்றால் மற்றவர்களை எப்படி வழி நடத்த முடியும்? அதாவது கர்த்தர் மறைத்து போடுகிறார். தம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள் ஜனங்கள். தம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்காமல் எடுக்கிறார். ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவே அவருக்கு பிரியம். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கவே அவருடைய ஆசை. எப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புவார்கள். எவ்வளவு பொல்லாத மனிதனாய் இருந்தாலும் தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே, துன்மார்க்கராய் இருந்தாலும் அவர்களுக்கும் அது பிரியமாயிருக்கும். அப்படி இருக்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு ஆசீர்வாதத்தை தருவது எவ்வளவு நிச்சயம். அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, அடங்காமல் திரிந்து கொண்டிருந்தால் நம்மை சரிப்படுத்தும்படியாக கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அந்நியர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் நம்மை துன்புறுத்தியதும் நாம் உடனே திருந்துகிறோம். அதாவது அடிபட்டால் தான் நமக்கு புத்தி வருகிறது. அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். எவ்வளவு நல்வாழ்க்கை இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் துன்பம் வரும்போதும், மிகவும் வேதனைப்படும் போதும், மிக சந்தோஷமாய் இருக்கும் போதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளில் தான் பாவம் நம்மை தொடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதிக துன்பத்தில் இருக்கும் போது கர்த்தரை தூஷித்து விடுவோம். அதனால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதிக சந்தோஷத்தில் இருக்கும் போது பெருமைப்பட்டு விடுவோம். அதனால் இரண்டும் பாவமே. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நிதானமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதனால் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, நிதானமாய் நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.